நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பள்ளி வேனின் முன் சக்கரங்கள் கலன்று ஓடி கவிழ்ந்த விபத்தில் 4 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கௌரிசங்கர். கௌரிசங்கர், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வயப்பமலை பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ விநாயகா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியின் பள்ளி வேனானது கொண்டாம்பட்டி மற்றும் செல்லக்கவுண்டம்பட்டி பாளையம் பகுதியில் 30 மாணவ மாணவிகளை ஏற்றி வரும்போது திடீரென முன் சக்கரத்தினுடைய ஜாயிண்ட் ஆக்டில் கட்டாகி தனியாக கலந்ததில் சாலையிலேயே கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட 4 மாணவ மாணவிகள் மிகுந்த படுகாயம் அடைந்துள்ளார்கள். இதில் ஓட்டுநர், பள்ளியாசிரியர் உட்பட 4 பேர் காயமடைந்த நிலையில் மாணவிகளுக்கு தலை, காது, கை, கால்களில் வெட்டு காயங்கள் அதிகமாக ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தகவல் தெரிந்த பள்ளி நிர்வாகம் மற்றொரு பள்ளி வேனை எடுத்து சென்று காயமடைந்தவர்களை அருகில் உள்ள வையப்பமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். சிறு காயங்கள் மற்றும் காயமடைந்த மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. காலை 9 மணிக்கு நடந்த இந்த விபத்து குறித்து எலச்சிபாளையம் காவல் நிலையத்திற்கு உடனடியாக கூறாமல் தனியார் பள்ளி நிர்வாகம் மெத்தனத்தோடு செயல்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. நீண்ட நேரத்துக்கு பிறகு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் ராதா உட்பட காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவ மாணவிகளை அவசரமாக பெற்றோர்களை வரவழைத்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன பிரியாவும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கௌரிசங்கர்.